அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு கிராஸ் கட்டிங் தான் போட போறோம். ஏன் நம்ம கிராஸ் கட்டிங் போடணும், எதற்காக நம்ம கிராஸ் கட்டிங் போடணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் கட்டிங் போடும்போது நம்ம குனிஞ்சு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமானது. நம்ம யாரையாவது பின்னாடி திரும்பி பார்க்கணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி பார்க்கணும். ஸோ அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் அளவுகள் வந்து அதிகமான டிஃபரெண்ட் இருந்தாலும் கிராஸ் கட்டிங் போட நல்லா இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய கிராஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப விரும்பி போடக்கூடிய ஒரு ட்ரெஸ். ஸோ அதனால ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த கட்டிங் போடுறேன். கிராஸ் கட்டிங்கு அவங்க வந்து எனக்கு 1/4 சென்டர் கேப்பான்னு சொல்லலை. ஆனா இங்க அப்பர் செஸ்ட் 34, மிடில் செஸ்ட் வந்து 38 இருக்கு. ஸோ இப்போ 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சென்டர் கேப்ல கிராஸ் கட்டிங் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். எப்பவுமே வந்து இந்த லைன் ஏன் ஃபர்ஸ்ட்ல ஒரு லைன் போடுறீங்க அப்புறம் இன்னொரு லைன் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நீண்ட நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன், அதுக்கு விளக்கமா இந்த இடத்துல சொல்றேன். இந்த பாருங்க துணி எவ்வளவு கிராஸா இருக்கு. ஸோ இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் நேர் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன், அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ முதல் லைன் வந்து நம்ம இந்த பிசுறு இல்லாம ஸ்ட்ரைட் லைன் பண்றதுக்காக தான் இந்த லைன் போடுறோம், அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு. அடுத்தது வந்து தையலுக்காக, இதுல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். சரிங்களா? உயரம் வந்து 13 இன்ச்சு, 13 இன்ச்சு உயரம். ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இங்க ஃபுல் ஷோல்டர் நமக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு வந்து மேக்சிமம் 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு 4 டிவைட் பண்ணோம்னா 8.5 - 1 இன்ச்சு, அப்ப 7.5. ஸோ 7.5 இன்ச்சு வந்தோம்னா இது வந்து ஆம்கோல் ரவுண்டு. ஸோ இவங்களுடைய ஆம்கோல் ரவுண்டு 7.5 தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், 7.5 இன்ச்சு ஷோல்டருடைய அளவை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். பேக் நெக் வந்து அவங்க 8 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு, 4 இன்ச்சு மைனஸ். ஸோ அளவுகள் வந்து நமக்கு அவங்களுக்கு எடுக்க தெரியுமா தெரியாதா, அது எனக்கு தெரியாது. அவங்க கொடுத்துக்கிற அளவுக்கு இது மேட்ச் ஆகுது, அதனால வந்து நான் இந்த அளவுல எடுத்து செய்யறேன். ஸோ 8 இன்ச்சு நெக்னுடைய டீப் அப்படின்னா 2 இன்ச்சு மைனஸ். இப்போ மீதி இருக்கிறது 5.5. ஸோ ஷோல்டருடைய அளவு 5.5 இருக்கு. இவங்களுக்கு சென்டர் கேப் போடுறதுனால நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ்ல 5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு 34, 4 டிவைட் பண்ணோம்னா 8.5. சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 3/4 இன்ச்சு நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். இப்ப இங்க ஷோல்டர், சின்ன ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும்ன்றது அவங்க சொல்லல. அதனால நான் என்ன பண்றேன், இங்க எவ்வளவு தேவையோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க வச்சுக்கலாம். நான் இருக்கிற அளவை 2ஆ பிரிச்சு வைக்கிறேன், அப்ப 2.25. இங்க வைக்கும்போது நான் 3 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நெக்கு, இப்போ இந்த இடம் வந்து எவ்வளவு பாருங்க, அதை அப்படியே சென்டர் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு கீழே வந்து கழுத்தினுடைய ஷேப் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். டீப்பாவும் போகாது, ஷோல்டர் இறங்காது. அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்க மேல வந்து 2.25 வச்சிருக்கிறோம். அதே போல இங்கேயும் நம்ம 2.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எப்பவுமே ஷோல்டரும் ஆம்கோலும் இந்த மாதிரி ஷேப்ல தான் வரணும் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆம்கோலுடைய ஹைட் 5, 5ல் பாதி 2.5, அது கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அப்ப இங்க 2.25 இருக்கு இதனுடைய ஹைட்டு. அதே போல 2.25 இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆம்கோல் ஸ்கேல் வச்சிருக்காங்க. இந்த ஆம்கோல் ஸ்கேலை எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா நீட்டா போய் உட்காரும். ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு 7.5 இன்ச்சு, அதாவது 15, பாதி
7.5. ஸோ இப்போ பாருங்க நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்தது இடுப்பு அளவு 28, 4 7 28. சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால இங்க 3/4 இன்ச் கொடுத்துருக்குறோம். இங்க வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். 1 இன்ச் டாட் இருக்கா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். இப்போ சென்டர் டாட் பிடிக்கணும். இந்த இடத்த சென்டர் பண்ணிட்டு இங்க இருந்து 4.25 4.25 பிளஸ் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த மாதிரி நம்ம டாட் எடுத்துக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் 38 4 பிரிச்சோம்னா 9.5. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5 1/2 இன்ச் கீழே. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த டாட் இருக்கணும்ன்றது கான்செப்ட். இப்போ நம்ம பேக் பீஸ் முடிஞ்சது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு அருமையான சகோதரியே, நீண்ட நாளுக்கு பின்னாடி நான் இந்த கட்டிங்கை போட்டுட்டு இருக்கிறேன். சில வேலைகள் நிமித்தமாக என்னால் போட முடியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப எளிமையா இந்த கட்டிங் போட்டுட்டு இருக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, தாராளமா நான் உங்களை வந்து வழிநடத்துறேன். பொறுமையா இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்க போறோம். கிளாத் வந்து நம்ம சைடுல திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மேல லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்முடைய சேனல்ல நிறைய மெத்தட்ல வந்து இந்த கட்டிங்கை போட்டிருப்பேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் போடுறதா இருந்தா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம போட போறது வந்து கிராஸ் கட்டிங். அதனால என்ன பண்ண போறோம், ஸோ அந்த கிராஸ் கட்டிங்ன்றதுனால நல்ல துணி வந்து கிராஸா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ பேக் பீஸுடைய ஆம்ஃபால் லைன் எந்த இடத்துல செட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைட்ல ஸ்லீவுக்கு நமக்கு வந்து ஸ்லீவு 6 இன்ச் வேணும். ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். மேல கழுத்தினுடைய அகலம், ஷோல்டர் லைனு, ஆம்கோல் லைன் வந்து மேல இருந்து 5 இன்ச்சுக்கு இருக்கு. இந்த 5 இன்ச் லைனை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்க 5.5 இன்ச்சு வைக்கிறோம். இது மேலையும் அந்த 5.5 இன்ச்சு நம்ம எடுத்துட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்ப கிராஸ் கட்டிங்ன்றதுனால துணி நமக்கு நல்லா இழுவையில வரும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம், இங்க 2.25 வச்சிருக்கிறோம். அதே போல இங்கேயும் அந்த 2.25 மார்க் பண்ணிட்டு முன்கழுத்து வந்து 5.5 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 நம்ம எடுத்துக்கிறோம். நெக் முடிஞ்சது. அடுத்தது ஆம்காலுடைய ஹைட்டு 2.25 இன்ச்சு கீழே இங்க 2.25 இருக்கு. அதே போல 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மார்பு சுற்றளவு 8.5. ஸோ இந்த 8.5 இன்ச்சில் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆம்கோல் லைன்
இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, அக்ராஸ் ஸ்டெப்ல இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஷேப் எடுத்துட்டு அழகா இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு 7.5 பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு. அப்ப நமக்கு டாட்டும் ஆம் ஹோல் ரவுண்டு போக 1/4 இன்ச்சு இங்க உட்பட்டிக்கு இருக்கு. கிராஸ் ஊக்பட்டிக்கு வந்து உள் பக்கமே எடுத்துக்கிறோம். மிடில் செஸ்ட் வந்து 38 4 டிவைட் பண்ணோம்னா 9. அதே மிடில் செஸ்ட் 3 டிவைட் பண்ணும்போது 12.6 பிளஸ் 15 இன்ச் ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கலாம். இப்போ நீங்க சொல்ற சென்டர் எடுத்தாலும் சரி 38 டிவைடட் பை 10 3.8 இந்த லைனை மார்க் பண்ணிட்டு பேக் மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் கம்மி 9 இன்ச்சு இருக்கு. 38 2 பிரிக்கும் போது 19 இன்ச்சு வரணும். இந்த மாதிரி அளவு டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது நம்ம இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு அளவு 28 7 இன்ச்சு நம்ம பேக்ல வந்து 1/2 இன்ச்சு எடுத்துட்டுக்கிறோம். ஸோ அதனால வந்து எங்கிருந்து என்ன பண்றோம் 3.25 இன்ச்சு அதுல பாதி 1.5 பாயிண்ட். அதே போல இந்த பக்கமும் 1.5 பாயிண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துக்கும் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ இடுப்பளவு இங்கிருந்து பார்த்தோம்னா கரெக்டா நமக்கு இருக்கு 7.5 இன்ச்சு இடுப்பளவு போகணும். இப்போ மீதி இருக்குது இந்த இடத்துல 3.25 இன்ச்சு இருக்கு. அதாவது 1 ஒரு பாயிண்ட் 1 ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி இந்த மெத்தட்லயே நீங்க இந்த டாட்டை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு 3.5 இன்ச்சு அப்படியே திருப்பி இந்த பக்கம் வைக்கும்போது ஸோ எந்தெந்த பிளவுஸுக்கு எப்படி எல்லாம் கட்டிங் வரும் அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம். இங்கிருந்து இந்த டாட் 1.5 இன்ச்சு கேப்ல 1/2 இன்ச்சு டாட் எடுத்துக்கணும். இதுக்கும் சென்டர் பார்த்துட்டு இந்த டாட்டை நாம எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் கிராஸ் கட்டிங். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மேல வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பட்டி எடுக்கணும். பட்டி எடுக்கும்போது மாதிரி எடுத்துக்கலாம். வச்சு மேல சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் வச்சுக்கலாம்.
எப்பவுமே இந்த கரபாகம் நம்ம வைக்கிறது இல்லை, அதனால கரபாகத்தையும் எடுத்துடலாம். சைடு வந்து இந்த இடத்துல 2.25 இருக்கு, பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.25 வைக்கிறோம். இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம இந்த பட்டி கட்டுறோம். இந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சைட்ல வந்து இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிடுவோம். ரைட் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இடுப்பளவு 4.28, பேக்ல ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துட்டோம். அப்போ 6 இன்ச்சு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கட்டிங்க எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த சைட்ல வந்து 2.25 பிளஸ் 1 இன்ச்சு கட்டி 3.25 இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் பட்டினுடைய வேலை. கட் பண்ணி கொடுக்கணும். ஓக்பட்டி சைடுன்றதுனால கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஸ்லீவ் அடிச்சு போறோம். முதல்ல இது மாதிரி 4ஆம் அடிச்சுக்கலாம். லைனிங் அந்த ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச் லைன் ஒரு லைனு. கை நீளம் வந்து 6 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7.5, அதுல 1 இன்ச்சு மைனஸ் 6 பாதி. கை சுற்ற 11, அதுல பாதி 5. இதுல 3.25 இன்ச்சு நம்ம எடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு லைனு, லாஸ்ட்ல ஒரு 1/2 இன்ச்சுல ஒரு லைனு. எப்போ நீங்க இது சென்டர் பண்ணீங்களோ அதுல இருந்து சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து 1/2 இன்ச்சு மேல, இதுல இருந்து 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இந்த ஸ்கேல நம்ம ஆம்கோல் ஸ்கேல் இது மாதிரி வச்சோம்னா இது அப்படியே வந்து ஃப்ரண்ட் மறுபடியும் இந்த ஸ்கேல் இப்படி திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தேவையான இடத்துல நம்ம உட்காந்து எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு ஒரு டவுட் இருந்தா நீங்க ஆம்கோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு வேணும், கரெக்டா இருக்கு. கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எளிமையான மெத்தட்ல ஒரு கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறோம். கிராஸ் கட்டிங்ல சென்டர் கேப் ப்ளவுஸ். முடிஞ்சா நாளைக்கு இதே தைக்குங்க. இதே 1/4 டிஃபரெண்ட் பாடி அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ போடுவேன், ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.